உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டிழந்தேன் பூரணமே. நாவி கமல நடுநடுமால் காணாமல் ஆவி கெட்டு யானும் அறிவு இழந்தேன் பூரணமே. உதிரனை இருதயத்தில் உண்மையுடன் பாராமல் கருத்தழிந்து கலங்கினேன் நானும் கலங்கினேன் பூரணமே. விசுத்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் விசுத்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் பசுத்துருகி நெஞ்சம் பதறினேன் பூரணமே. நெற்றி வீணடியே நிர்மல சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியிழந்தேன் பூரணமே. இப்போது இது 6 ஸ்தானத்தையும் சொல்லிட்டார். 6 ஸ்தானத்தில் இருக்கிற கடவுளையும் சொல்லிட்டார். யாரை எந்தெந்த கடவுள் நம்ம உடலுக்குள்ளே எங்கெங்கே இயங்குது. மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமே. அப்போது மனிதனுடைய உடலில் மூலாதாரத்தில் சக்தின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் மனித இயக்கமே நடமாட்டமே இருக்காது. அப்போ மனித நடமாட்டம்னா மனித உடலில் சக்தி ஓணும். அந்த சக்தி எங்கே இருக்குதுன்னா மனுஷனுடைய இடுப்பில் இருக்குது. அதனால் சொல்கிறாரு, மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துன் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமே. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல். பிரம்மா இருக்கிற இடம் எதுன்னா ஆண் பெண் குறி. அங்கே தான் உலக உற்பத்தி ஆகுது. அதனால் அந்த உலக உற்பத்தி ஆகிற இடம்தான் பிரம்மா. அந்த பிரம்மா யாரான்னா அது நம்ம தான். அந்த பிரம்மா இருக்கிற இடம் ஆண் பெண் இருக்கிற குறி தான் பிரம்மா இருக்கிற இடம். அதனால் அந்த இடத்த நம்ம பார்க்காம நான் கெட்டுட்டேன் அப்படின்றது. ஆவி கமலத்து நெடுமால் காணாமல் ஆவி கெட்டு யானும் அறிவழுந்தின். வயிற்றில் மகாவிஷ்ணு இருக்கிறார். அந்த மகாவிஷ்ணுன்ற கடவுளை அறியாமையே நான் பசிக்கும் மயக்கத்துக்கும் உருகி கெட்டனை தவிர கடவுளை நினைக்கவே போயிட்டேன் அப்படின்றார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கடவுளையும் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். நெற்றி விழிநடிய நிர்மல சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியழிந்தேன் பூரணமே. நம்ம அதிகமாக நம்ம பார்வையை பூமியில் தான் செலுத்துகிறோம். ஆனால் நம்ம பார்வை சும்மா இருக்கும்போது நெற்றி நடுவில் புருவ மையத்தில் செலுத்தணும். அதுதான் நம்ம கடவுள் வழிபாடு. அந்த கடவுள் வழிபாட்டில் போகணுமுன்னா தான் நம்ம சீராக போக முடியும். அதனால தான் இவ்வளவும் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. மூக்கு முனையை முழித்திருந்து பாராமல் ஆக்கைக்கு நானும் அறிவிழந்தேன் பூரணமே. மூக்கு முனைன்னாக்கா இந்த முனை கிடையாது, புருவ மையம். இதுதான் மூக்கனுடைய முனை. இது அடிமூக்கு. அங்கே நம்ம அறிவோட ஒரே சிந்தனையோடு அங்கே பார்க்கணும். அங்கே பார்த்தோம்னா தான் கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை பார்க்காம ஊரெல்லாம் பேசி தெரிஞ்சோம்னா கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் சொல்கிறாரு, மூக்கு முனையை முழித்திருந்து பாராமல் ஆக்கைக்கு நானும் அறிவிழந்தேன் பூரணமே. இடைகளை பிங்களை இயல்பறியாமல் தலையுடனே நானும் தயங்கினேன் பூரணமே. இது இடைகளை பிங்கலைன்றத என்ன எப்படிப்பட்டது, அது என்ன செய்யுது, நம்மளை எப்படி வாழ வைக்குது அப்படின்றத நம்ம அறியணும். அறிஞ்சால்தான் நம்ம கடவுள் வழிபாட்டில் சீராக போகிறோன்னு அர்த்தம். இதெல்லாம் தெரியாமல் நம்ம கடவுள் வழிபாடு பண்ணி ஒரு பயனும் இல்லைப்பா. அதனால தான் இவ்வளோ விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கிறேன். இதை கேட்டாவது இனிமேல் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். 5 மாதத்துக்கு முன்னாடி முதல் உபதேசம் வாங்கினேன். ரொம்ப அருமையாக போயிட்டு சாமி. அதாவது கண், காது, வாய், இது 3 அடக்குன்னு சொல்லியிருந்தீங்க. 3த்தையும் அடக்கணும். அடக்கணத்தில் எல்லாம் போச்சு, நிம்மதியாகி போச்சு மைண்டு. ரொம்ப சந்தோஷம். போன மாதம் 5 மாதம் கழிச்சு 2வது உபதேசம் வாங்கினேன். சரி. காதில் குயின்னு சவுண்டு சாமி, ஃபேக்ட்ரியில் இருக்க மாதிரி எப்படிலாம் வரும். அதான் அந்த சத்தம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் வண்டு கத்துற மாதிரி இருக்கும். ஆமாம். ஜொனையில் போனால் ஒரு வண்டு ஒன்று கத்தும், செவிட்டு கோழின்னு வாங்கத்த, அது மாதிரி இருக்கும். அதை கவனிச்சிக்கினே இருக்கணும். அப்பப்போ கவனிக்கணும், அதை விட்டுடக்கூடாது. அந்த ஓசையே கவனிச்சிக்கினே இருக்கணும். அதனால தான் சொன்னார் அகஸ்தியர், விந்து நிலை தனி எறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதியவன். அந்த ஓசையிலேயே உன் வாழ்க்கையை தள்ளணும். அப்போ தான் நீ எப்படி உலகத்தில் வந்தியோ அப்படி ஆவிடான்னாரு. அதனால் அதை கேட்டுக்கினே இருக்கு.
சுற்றிய திரிவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியில நின்றாலே மோட்சம். சுழியில நில்லு, வேறு எதுலேயும் போகாது. அது வந்து நல்லபடி பண்ணிட்டு இருக்கு சாமி. அதுக்கப்புறம் ஒரு அப்பா இறந்துட்டார், அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுடைய நினைவுனால் நாங்கள் 7 பேர் மொத்தம், அண்ணன் அக்கா தங்கச்சி எல்லாரும். நான் மட்டும்தான் இந்த அமாவாசையான ஒரு 50 பேருக்கு சாப்பாடு ஒரு 18 மாதமாக. உங்களுடைய ஒரு அது நினைவில்லை எனக்கு. ஏதோ பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், அந்த அமாவாசைக்கு பண்ணுவோம் செய்வோம்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு 50 பேருக்கு வீட்லேயே சமைச்சு செஞ்சு எடுத்து போயிட்டு நல்லது, நல்ல விஷயம். மாதம் முடிஞ்ச அளவுக்கு போடுங்க, நல்லது. 10 பேர் பசியாருன்னா அதுதான் செத்தவங்களுக்கு புண்ணியம். அதனால் அன்னதானம் பண்ணுறது தவறில்லை. அந்த இறந்த நாளில் அன்னதானம் பண்ணுறது அவங்களையும் மனசில் நினைவூட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவங்க பேர் சொல்லி 10 பேர் சாப்பிடும்போது அது செத்தவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். அதனால தான் இந்த செயலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அது ஏதோ முடிஞ்ச அளவுக்கு செய்கிறீங்க, அது நல்லா இதை நான் வந்து என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன் சாமி. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இதை செய்வேன். இதை என் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். சரி, பெரிய பிள்ளை ஒரு 25-26 வயசு ஆகுது, சின்ன பிள்ளைக்கு ஒரு 20 வயசு ஆகுது. நாங்களும் கண்டினியூவாக பண்ணுறோம்ப்பான்ற மாதிரி ஒரு கொண்டு வந்துட்டோம். நிம்மதியாக இருக்குது. சரி, நல்லது, சரி. அதுதான் சாமி. இப்போ அடுத்த உபதேசம் வந்து இன்னொரு 3 மாதம் கழிச்சு வாங்கலான்ட்டு. இப்போது 25-30 வருஷமாக எப்படியோ கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றி ஒரு நிலை கொண்டு வந்து 2 பிள்ளைங்களை இன்ஜினியரிங் படிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டோம். ஆசைப்பட்டு கார் வாங்கினேன் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. நான் தான் ஆசைப்பட்டு வாங்கினேன். இப்போ அந்த காரை நான் ஓட்டுறதே இல்லை, அது மேலேயே ஒரு நாட்டமே போச்சு. பையன் தான் ஓட்டிகிட்ருக்கான். பிஸ்னஸுக்காக தொழிலுக்காக வாங்கினோம். யாரோ ஒருத்தர் ஓட்டட்டும், பையன் ஓட்டிகிட்டு இருக்கான். வீணா போல இல்லை ஓட்டுறாங்க. அதுதான் வாங்கினேன். மனுஷன் தேவைக்காக வாழ்ந்தான்னா பிரச்சனை வராது. ஆமாம், எல்லா மனிதருமே அவன் தேவைக்காக வாழணும், தப்பு இல்லை. ஆசைக்காக வாழக்கூடாது. ஆசைக்காக வாழ்ந்தால் ஆபத்தில் போய் மாட்ட வேண்டியது வரும். தேவைக்காக வாழ்ந்தால் ஆபத்தில் மாட்ட மாட்டான். ஏன்னா ஆசைன்றது அளவற்றது. அதனால தான் கண்ணதாசன் சொன்னான், கையளவு உள்ளம் வச்சு கடல் அளவு ஆசை வச்சு. ஆசைக்கு அளவு கிடையாது, தேவைக்கு அளவு. இவ்வளோ தான் சாப்பாடு போட்டால் இவ்வளோ போதும்னு சொல்லிடுறோம்ல. அது மாதிரி தேவைக்கு வாழணுமே தவிர ஆசைக்கு வாழக்கூடாது. ஆசைக்கு வாழ்ந்தீங்கன்னா பல ஒரே மாதிரி இருக்காது. சில நேரத்தில் சிக்கல் எத்துமா விட்டுவிடும் நம்மளை. இப்போ கார் வாங்கினேன், ஒரு 10 லட்ச ரூபா காரு கையில் துட்டு வந்து வாங்கிட்டா பிரச்சனை இல்லை. 5 லட்ச ரூபா டியூ போட்டுட்டு 5 லட்ச ரூபா கையில் கட்டிட்டு வாங்கினேன்னா 5 லட்ச ரூபா கட்ட முடியாது. முதலுக்கு மோசமாக போய் காரை தூக்கி மூட்டுவாங்க. அது ஆசைக்கு வாழறது. தேவைக்கு வாழணும், ஆசைக்கு வாழணும். தேவைக்காக தான் சாமி வாங்கினேன். தேவைக்காக வியாபாரத்துக்காக வேண்டி வாங்கினேன். அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாடகை வீடு தான். சொந்த வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பவுன் நகையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வாடகை வீட்டில் தான் இருக்கும். தேவைக்காக கார் வாங்கணும். 4 இடம் போகிறோம், ஏதோ வியாபாரத்துக்காக வேண்டி நான் உள்ளே போயிட்டு செஞ்சுட்ருக்கேன் சாமி. நல்ல விஷயம். ஆனால் இப்போ நிம்மதியாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. யார்கிட்டையுமே பேச தோணலை, எதையுமே பார்க்க தோணலை, டிவி பார்க்க தோணலை, வெளியே போக தோணலை. அனாவசியமாக ஏதாச்சும் கல்யாணம் கூட்டம் நான் வரமாட்டேன் கிளம்புன்றோம். இந்த பாடத்தை நல்லா பண்ணாவே அனாவசியமான விஷயத்தில் ஈடுபட மாட்டீங்க. இந்த பாடம் சரி வீட்டிலே கேட்குறாங்க, என்ன சைலண்ட்டாக இருக்கீங்களே, எப்போ பார்த்தாலும் பொம்முன்னு உக்காந்துருக்கீங்க. அதனால தான் எல்லாருக்குமே சொல்கிறேன், பாடத்தை நல்லா பண்ணுங்க, அமைதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, துக்கம் இருக்காது அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லிங்கிறது. அதனால தான் நல்லா பண்ணுங்க. உட்கார்ற இடத்துல எல்லாம் கண்ணு மூட்டை அப்படியே உட்காந்துடுறீங்களான்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது வீட்டுக்குள்ளே. சுகம்பா, அது ஒரு சுகம். நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு.
வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. ஜாதி மத பேதமின்றி ஜனங்கள் சேருது,